ஹரி ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. இந்த எபிசோடில் நம்ம ஒரு சின்ன ஸ்கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மக்களே கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ சமீப காலமாக இந்த ஸ்கேம் வந்து ரொம்ப பிரபலமாகிட்டே வருது. இது இப்போ தான் இது இந்த ஸ்கேம் வந்து இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து பிரபலமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. இது ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு தான் ஒரு விஷயந்தான். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து இந்த ஸ்கேம் வந்து ரொம்ப பேசும் பொருளாக மாறிக்கிட்டே இருக்குது. அது என்ன ஸ்கேம்ன்றதை முழுமையாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்கள் நண்பர்களும் கொஞ்சம் பயன் பெறுவாங்க. சரிங்களா? என்ன ஸ்கேம் அப்படின்னு கேட்டால் மகளிர் சுய உதவிக்குழு. மகளிர் சுய உதவிக்குழு. இந்த மகளிர் சுய உதவிக்குழுவில் வந்து பெண்களுக்காக லோன் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேங்க்லேயுமே இந்த லோன் ஆப்ஷன் இருக்குது. எப்படி இருக்குன்னா, இப்போ மோடி கவர்மெண்ட்டில் வந்து பெண்களுக்கு லோன் வந்து ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் தராங்க. சரிங்களா? பெண்கள் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, அவங்க தொழில் வளர்ச்சிக்காக லோன் தருவாங்க. 3 லட்ச ரூபா வரைக்கும் தருவாங்க. அதில் வந்து 50%லேருந்து 25% வரைக்கும் உங்களுக்கு வந்து மானியமாகவே கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட 50% நெருக்கி மானியம் கொடுக்குறாங்க. 1,50,000 லட்ச ரூபா நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மிச்சம் 1,50,000 லட்சத்தை மட்டும் தான் நீங்கள் கட்டுற மாதிரி தான் இருக்குது. அந்த 1,50,000 லட்சத்துலேயும் வந்து நிறைய ஸ்கீம்லாம் இருக்குது. அதாவது எப்படி சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு மினிமமாக உங்களுக்கு வந்து லோன் வந்து நீங்கள் ரீபேமெண்ட் கட்டுற மாதிரியான வழிவகைலாம் எல்லா சென்ட்ரலைஸ்டு பேங்க். சரிங்களா? சென்ட்ரலைஸ்டு பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்லாம் கிடையாது. வெறும் சென்ட்ரலைஸ்டு பேங்க்குக்கு மட்டும் தான் தராங்க. எந்தெந்த பேங்க்கு சென்ட்ரலைஸ்டு பேங்க்னா, இப்போ நீங்கள் கூட்டுறவு பேங்க்கில் போய் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதே மாதிரி இந்தியன் பேங்க்கில் கேட்கலாம், எஸ்பிஐயில் கேட்கலாம், கனரா பேங்க்கில் கேட்கலாம். இந்த மாதிரியான வந்து சென்ட்ரலைஸ்டு பேங்க்கில் போய் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அவங்க உங்களுக்கு வந்து லோன் வந்து பரிந்துரை பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு உங்கள் ஏரியாவில் ஒரு பிரபலமான ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து மகளிர் சுய உதவிக்குழுவில் வந்து உனக்கு லோன் வாங்கி தரேன், அதுக்காக உன்னோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்புக்கு இதை நீ கொடுப்பா. அப்படி கொடுத்தேன்னா உனக்கு நான் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நான் உனக்கு வந்து லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்டு இருக்கத்தான் செய்கிறாங்க. அதுக்குன்னு அவங்க சர்டன் பர்சன்டேஜ் கமிஷனாக வந்து வாங்கத்தான் செய்கிறாங்க. அதாவது முன்னாடியும் வாங்கிக்குவாங்க, அதே மாதிரி லோன் வந்தக்கப்புறமும் வாங்கிக்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபா லோன் வந்து வாங்கினாங்க. அதோட டீட்டெயிலாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான ஃப்ராடுத்தனமான வேலைகள்லாம் நடந்திருக்குன்னு ஒரு ஆள் இல்லை, 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு குழுவுக்கு வந்து 11 பேர் வீதம் 4 குழு 44 பேருக்கு எவ்வளோ காசு ஆட்டையை போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு குழுனா இன்னொரு குழு இருக்குது. அந்த குழுக்குள்ள என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி அது எந்த மாதிரிலாம் காசு வாங்கி அந்த காசை ரீபேமெண்ட் பண்ணாமல் எப்படி டேக்கா போட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு லேடி என்கிட்ட பேசுகிறேன், ஆடியோ ரெக்கார்டு முதற்கொண்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு லோன் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, இன்னொருத்தவங்க 50,000 ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? லோன் வாங்கலை, அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளை பண்ணதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். நான் ஒரு 1,00,000 ரூபா லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த 1,00,000 ரூபா லோனுக்கு அவங்க வாங்கின டாக்குமெண்ட் என்னன்னு கேட்டிங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் 3 தான். என்ன சொல்லி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஊறுகாய் கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த ஊறுகாய் கம்பெனிக்கு உங்களுக்கு நான் வந்து லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தான் மகளிர் லோன் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. அந்த ஏஜென்ட்ட போய் நம்ம கொடுத்தா போதும். அந்த ஏஜென்ட் வந்து பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. என்ன சொல்லி ரெடி பண்ணுறாங்கன்னா, பட்டியலின சமுதாய மக்கள். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லித்தான் உங்களை வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணி பேங்க்கில் கொடுத்து சேங்ஷன் பண்ணி வாங்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் உங்கள் பேங்க்கில் டிரான்சாக்ஷனே பண்ணலைனாலும் பரவாயில்ல, அவங்க டிரான்சாக்ஷன் பண்ண மாதிரி போலியாக ஃபேக்காக ஒன்று ரெடி பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ண மாதிரி கணக்கு காமிக்கிறாங்க. அதுக்கு அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க. சரிங்களா? உள்ளே இருக்க அதிகாரிகளுக்கும் சரி, பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பணம் வந்து பேரம் பேசி பணம் வந்து கொடுக்குறாங்க. பணம் கொடுத்து தான் அந்த டிரான்சாக்ஷனை கணக்காட்டுறாங்க பேங்க்கில். சரிங்களா? எந்த பேங்க்கு சென்ட்ரலைஸ்டு பேங்க்லேயே தான் அதை பண்ணுறாங்க. இதெல்லாம் முறியடிக்கிறதுக்காகத்தான் நிறையா விஷயம் கவர்மெண்ட் சைடில் கொண்டு வராங்க. இது ப்ரைவேட்டாக தனியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அதாவது கவர்மெண்ட்டை விட்டுருங்க, ப்ரைவேட்டாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ப்ரைவேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த ஏஜென்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் வாங்கிடுறாங்க. வாங்கி லோனுக்கு ஒரே ப்ராசஸ் பண்ணிகிட்டே வராங்க. கிட்டத்தட்ட ஒரு புக்லெட் மாதிரி இருக்க பேப்பர்லாம் சைன் வாங்குறாங்க. சிக்னேச்சர் மட்டும் வாங்கிட்டே இருப்பாங்க. நம்மகிட்ட ஏதோ படிக்கலாம் விட மாட்டாங்க. சிக்னேச்சர் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, குரூப்பாக ஒரு ஃபோட்டோ ஒரு 11 பேர் கொண்ட கும்பலோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு
திருப்பி ஒரு நாள் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களுக்கு நாங்கள் லோன் வந்துருச்சு உங்களுக்கு, உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். நீங்கள் வந்த உடனே எனக்கு வந்து இப்போ ₹1,00,000னா ₹1,00,000க்கு ₹20,000 நீங்கள் கமிஷனாக உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அப்படி நீங்கள் கமிஷனாக கொடுக்கலைன்னா உங்கள் வீட்டு வாசலில் வந்து கத்துன்னு கத்துவாங்க, அசிங்கப்படுத்துகிற படத்தை தான் செய்வாங்க. இப்போ ₹1,00,000க்கு ₹20,000 நீங்கள் கமிஷனும் கொடுத்துருவீங்க. எத்தனை வருஷம் நீங்கள் கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக வந்து 24 மாதங்கள், கரெக்டாக 2 வருஷம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு சர்டைன் அமௌண்ட் சொல்லுவாங்க. இப்போ ₹5,150 சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ₹5,000 தான் நீங்கள் கட்ட போகிற அமௌண்ட்டாக இருக்கும். ஆனால் ₹150 அமௌண்ட் எதுக்காக அப்படின்னு கேட்டால், அவங்களோட பஸ் சார்ஜ் இல்லைனா வண்டிக்கு பெட்ரோல் போகிற சார்ஜஸ் 150 × 10 போட்டாலே ₹1,500 ஆகுது உங்களுக்கு. எல்லாமே இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேமோட, அந்த ஸ்கேமுக்கு வந்து காசு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து வரி பணமாக வாங்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த அமௌண்ட்டை போய் பேங்க்கில் போய் கட்டுவாங்களான்னு கேட்டால் கட்டவே மாட்டாங்க. இந்த அமௌண்ட்டு அந்த சுய உதவிக்குழு கையில் தான் இருந்துக்கிட்டே இருக்குமே தவிர பேங்க்கில் கட்ட மாட்டாங்க. பேங்க்கில் வந்து எப்படி சொல்கிறது, அவங்கள்ட்ட வந்து செக்யூராக கொடுத்தேன்னா சொல்ல முடியும். பேங்க் வந்து அன்செக்யூராக தான் காசை வெளியே கொடுக்குறாங்க. அன்செக்யூராக கொடுத்த காசை வந்து எப்படி வசூலிக்க முடியும்? பேங்க் வந்து கேள்விக்குறி, பெரிய சைஸ் கேள்விக்குறியில் பேங்க் உட்காந்துருக்கும். பேங்க்னாலே அந்த காசை வந்து கேட்கவும் முடியாது. இவங்களுமே என்ன செய்வாங்கன்னா, பேங்க்குக்கு அந்த காசை கட்ட மாட்டாங்க. 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் இந்த பேங்க்கோட காசை கட்டாமல் இவங்களே வச்சுருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது பேங்க்காரங்க என்ன செய்வாங்கன்னா, வாங்கின பர்சனுக்கு லெட்ரு அனுப்புவாங்க. எப்படி? சம்மன் அனுப்புவாங்க. நீங்கள் இந்த மாதிரி காசு வாங்கியிருக்கீங்க, அந்த காசை நீங்கள் எப்போ ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சம்மன் அனுப்புவாங்க. அப்போ தான் வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வே ஆவாங்க. என்னடா நம்ம வாங்கின காசுக்கு நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா சுய உதவிக்குழு வந்து அந்த காசை 10 பைசா கூட பேங்க்கு கட்டவே கட்டாது. உங்களுக்கு ஒரு கார்டு போட்டு தருவாங்க, சரிங்களா? நீங்கள் கட்ட மாதிரி கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்டு உங்கள் கைக்கு வராது. உங்களோட டாக்குமெண்ட்டும் உங்கள் கைக்கு கடைசி வரைக்கும் வரவே வராது. ஸோ விழிப்போட இருந்துக்கோங்க. இது முதல் விஷயம். இதில் ₹20,000, அதாவது ஒரு பர்சன்ட்டை ₹20,000, 10 பேர்னா எவ்வளோ ஆச்சு? ₹2,00,000 ஆச்சு. அதுவே உங்களுக்கு ₹2,00,000 தாராளமாச்சு. இந்த மாதிரி 4 குழு வச்சுருப்பாங்க. ஒரு 4 குழு வந்து 5 குழு வச்சுருப்பாங்க. ₹10,00,000 வேலை பார்க்குறது 5 பேராக இருக்கும். ₹10,00,000 தலைக்கு ₹2,00,000 போட்டு பிரிச்சுக்குவாங்க. அப்போது நோகாமல் உட்காந்து ₹2,00,000 அவங்க சம்பாரிச்சிட்டே இருப்பாங்க. யார்? மகளிர் சுய உதவிக்குழு. இந்த சுய உதவிக்குழுவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப காமெடியாக தான் இருக்கும். ஒரு காக்கா குருவி, இந்த படத்தில் சிம்பு படத்தில் கூட வந்து ஏட்டையாட்ட மாட்டிக்குவாங்க. டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் சொல்லுவார், இன்றைக்கி என்னையா கோடு வேர்டு கோழி அப்படின்னோடனே சிரிப்பாங்க. இது கோழின்றது நேற்று, இன்றைக்கி புறா, இந்த மாதிரி பேர் மாற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்க. இந்த மாதிரி தான் அந்த சுய உதவிக்குழுவோட பேரும் இருக்கும். இது ஒரு பக்கம் ஸ்கேமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்கேம் எப்படின்னா, அந்த கொடுக்குறாங்க பார்த்தீங்களா லோன், அந்த லோன் கொடுக்குறவங்க பெரும்பாலுமே வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியலோட ஒய்ஃபு இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியலில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்று லாயராக இருக்கலாம், இல்லைனா போலீஸ்காரங்களாக இருக்கலாம். இந்த 2 பேரை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி எடுத்து பண்ண மாட்டாங்க. இல்லை ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பாக இருப்பாங்க, அந்த கட்சியில் ரொம்ப பெரிய பொறுப்பில் இருப்பாங்க, இல்லைனா கீழே உள்ள பொறுப்பில் இருப்பாங்க. ஆனால் அவங்க பேக்ரவுண்டும் ரொம்ப பெரிய பேக்ரவுண்டாக இருக்கும். அதாவது அடாவடித்தனமான பண்ணுற மாதிரியான பேக்ரவுண்டில் இருக்கிற பீப்புள் தான் வந்து இந்த மேக்சிமம் இந்த லோனை வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மாற்றுப்பாதை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது மாற்றுப்பாதை நிறையா இருக்குது. பிரதம மந்திரியோட லோனில் வந்து 3 வகையான லோன் உங்களுக்கு உள்ளே வருது. முத்ரா லோனே வருது. முத்ரா லோன்லேயே வந்து 50,000க்கு வாங்குற மாதிரி இருக்குது. 50,000லேருந்து ₹3,00,000 வரைக்கும் வாங்குற மாதிரி இருக்குது. சாரி, 50,000லேருந்து 5,00,000 வரைக்கும் வாங்குற மாதிரி இருக்குது. 5லேருந்து ₹15,00,000 வர மாதிரி இருக்குது உங்களுக்கு லோன். இந்த மாதிரி 3 லோன் இருக்குது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மினிமமாக வந்து பெண்களுக்கான லோனே வந்து இருக்குது. அந்த ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்ட்ரலைஸ்ட் பேங்க்கில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கேயும் போய் அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட மூலியமாக நீங்கள் லோன் வாங்கி பயன் பெறலாம். தயவு செஞ்சு இந்த மகளிர் சுய உதவிக்குழு அப்படின்னு சொல்லி எதுலேயும் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. இது பெரிய லெவலில் ஸ்கேமில் தான் இருக்குது. நான் இந்த வீடியோவோட ஒரு ஆடியோ வந்து உங்களை நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஃப்ராடுத்தனமான வேலைன்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா நண்பர்களே? ஹரி ஓம் சாமியே சரணமையப்பா. நன்றி, வணக்கம்.